ஓம் சாந்தி 27/1/2025 பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, எப்போது உங்களுடைய நிலை கர்மாத்தீத்த நிலையாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது நீங்கள் விஷ்ணுபுரிக்கு செல்வீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள்தான் கர்மாத்தீத்த நிலை அடைகிறார்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்காக 2 தந்தையர்களும் எத்தகைய முயற்சியை செய்கின்றார்கள்? பதில்: குழந்தைகள் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல தகுதியானவர்களாக ஆக வேண்டும். சர்வகுண சம்பன்னமாக, அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாகவும் 16 கலைகளில் சம்பூர்ணமாகவும் குழந்தைகளை ஆக்குவதற்கான முயற்சியை பாப் தாதா இருவரும் செய்கின்றனர். இது உங்களுக்கு இரட்டை இன்ஜின் கிடைத்தது போன்றதாகும். நீங்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான படிப்பை படிக்கின்றீர்கள். இதன் மூலம் 21 பிறவிகளுக்கான ராஜ்யத்தை பலனாக அடைகிறீர்கள். பாடல்: குழந்தை பருவ நாளை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். நாடகத்தின் திட்டப்படி இப்படிப்பட்ட பாடல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. திரைப்பட பாடலை வைத்து இவர்கள் முரளி நடத்துகின்றனர் என்று நினைத்து மனிதர்கள் குழப்பமடைகிறார்கள். இது எந்த வகையான ஞானம்? சாஸ்திரம், வேதம், உபனிஷதம் போன்றவற்றை விட்டுவிட்டார்கள். இப்பொழுது பாடலை வைத்து முரளி நடத்துகிறார்கள். இவ்வாறு அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் எல்லையற்ற தந்தையுடையவர்களாக ஆகியிருக்கின்றோம். அவர் மூலமாக அத்தீந்திரிய சுகத்தை அடைகிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட தந்தையை நாம் மறந்து விடக்கூடாது. தந்தையின் நினைவின் மூலம்தான் ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் எல்லாம் எரிந்துவிடும். நினைவை விட்டுவிட்டு பாவங்கள் தங்கி இருந்து விடும்படியாக இருக்கக்கூடாது. பிறகு பதவி குறைந்துவிடும். இப்படிப்பட்ட தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயதார்த்தம் நடக்கிறது என்றால் பிறகு ஒருவரை ஒருவர் நினைவு செய்ய தொடங்கிவிடுவார்கள். உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. பிறகு நீங்கள் எப்பொழுது கர்மாத்தீத்த நிலை அடைவீர்களோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு செல்வீர்கள். இப்பொழுது சிவபாபாவும் இருக்கின்றார், பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கின்றார். 2 இன்ஜின்கள் கிடைத்திருக்கின்றன. ஒன்று நிராகாரி, மற்றொன்று சாகாரி. இருவரும் குழந்தைகளை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக, 16 கலைகளில் முழுமையானவர்களாக நாம் ஆக வேண்டும். இங்கு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இது எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. இந்த படிப்பு மிகவும் ஆச்சரியமானதாகும். எதிர்கால 21 பிறவிகளுக்கானது. மற்ற படிப்புகள் மரண உலகத்திற்கானது. இந்த படிப்பு அமரலோகத்திற்கானது. அதற்காக இங்கேயே படிக்க வேண்டும் அல்லவா? எதுவரை ஆத்மா தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரைக்கும் சத்யுகத்திற்கு செல்ல முடியாது. எனவே தந்தை சங்கம யுகத்தில் வருகின்றார். இது புருஷோத்தம கல்யாணக்காரி யுகம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் தான் நீங்கள் சோழியில் இருந்து வைரம் போல ஆகிறீர்கள். ஆகையால் ஸ்ரீமத்து படி நடந்து கொண்டே இருங்கள். ஸ்ரீ ஸ்ரீ என்று சிவபாபா தான் கூறப்படுகின்றார். மாலையின் பொருளும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. மேலே மலராக சிவபாபா இருக்கின்றார். பிறகு மொட்டுக்களாக ஜோடி மணிகள் இருக்கிறார்கள். இல்லற மார்க்கம் அல்லவா? பிறகு மற்ற மணிகள், அதாவது வெற்றி அடையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதுவே ருத்ர மாலையாக, பிறகு விஷ்ணு மாலையாக ஆகிறது. இந்த மாலையின் பொருளை யாரும் அறியவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக ஆக வேண்டும் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். 63 பிறவிகளாக நீங்கள் தந்தையை நினைவு செய்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு நாயகனுடைய நாயகிகளாக இருக்கின்றீர்கள். ஒரு பகவானின் பக்தர்களாக அனைவரும் இருக்கிறார்கள்.
பதிகளுக்கெல்லாம் பதியானவர், தந்தையர்க்கெல்லாம் தந்தையானவர் அவர் ஒருவர்தான். குழந்தைகளாகிய உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக அவர் ஆக்குகின்றார். அவர் ஆவதில்லை. தந்தை அடிக்கடி புரிய வைக்கின்றார். தந்தையின் நினைவின் மூலம்தான் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் பஸ்மம் ஆகும். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சாது சந்நியாசிகள் முதலானவர்கள் கூறிவிட்டார்கள். நல்லதோ கெட்டதோ சமஸ்காரத்தை ஆத்மாதான் எடுத்துச் செல்கிறது என்று தந்தை புரிய வைக்கின்றார். எங்கு பார்த்தாலும் பகவானே பகவான்தான் என்று கூறுகிறார்கள். இவை அனைத்தும் பகவானுடைய லீலைகள் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். விகாரத்தின் மார்க்கத்தில் முற்றிலுமாக அசுத்தமாகிவிடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களின் வழிப்படி லட்சக்கணக்கான மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. பாபா சொல்கிறார், எப்பொழுதும் புத்தியில் 3 இடங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகிய சாந்தி தாமம். இரண்டாவது, எதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சுகதாமம், அதாவது ஸ்வர்க்கம். அரை கல்பத்திற்கு பிறகு ஆரம்பமாகிறது துக்கதாமம். ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறைவனாகிய தந்தை என்று பகவான் கூறப்படுகின்றார். அவர் நரகத்தை ஸ்தாபனை செய்வது கிடையாது. நான் சுகதாமத்தை தான் ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். மற்றபடி இது வெற்றி மற்றும் தோல்விக்கான விளையாட்டு ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இரத்த ஆறு ஓடும் கடைசி காட்சியை பார்ப்பதற்காக மிக மிக பயமற்றவர்களாக சிவசக்திகளாக ஆக வேண்டும். சர்வசக்திமான் தந்தையின் நினைவின் மூலம் சக்திகளை பெற வேண்டும். 2. தூய்மையாகி மற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இரட்டை அஹிம்சாவாதிகள் ஆக வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோலாகி அனைவருக்கும் வீட்டுக்கான வழியை கூற வேண்டும். வரதானம். நான் மற்றும் எனது என்ற உணர்வை அழித்துவிட்டு சமநிலை மற்றும் சம்பூர்ண நிலை என்ற முழுமைத்தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான தியாகி ஆகுக. விளக்கம். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணமும் பாபா பாபா என்ற நினைவே இருக்கட்டும். நான் என்பது அழிந்து போய்விடட்டும். எப்பொழுது நான் என்பது இல்லையோ அங்கே எனது என்பதும் இல்லை. எனது சுபாவம், எனது சமஸ்காரம், எனது நேச்சர், என்னுடைய வேலை அல்லது என்னுடைய கடமை, எனது பெயர், எனது புகழ், எக்ஸெட்ரா. எப்போது இத்தகைய நான் மற்றும் எனது என்பது முடிவடையுமோ அதுதான் சமநிலை மற்றும் முழுமை நிலை ஆகும். இந்த நான் மற்றும் எனது என்பதை தியாகம் செய்வதே அனைத்திலும் விட சூட்சுமமான தியாகம் ஆகும். இந்த நான் என்ற குதிரையை அஸ்வமேத வேள்வியிலே ஸ்வாஹா செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் இறுதி நிலை என்பது வரும். பிறகு வெற்றி முழக்கம் முழங்கும். ஸ்லோகன். ஆமாம் செய்கின்றேன் ஹாஞ்சி என்று சொல்லி ஒத்துழைப்பின் கையை கொடுப்பதே ஆசீர்வாதங்கள் என்றும் மாலையை அணிந்து கொள்வதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தனது சக்தி வாய்ந்த மனோநிலை மூலமாக ஒளி தரும் சேவையை செய்யுங்கள். விளக்கம். நிரந்தரமாக ஒரே சீரான மனோநிலையில் இருக்கும் பயிற்சி இருந்தால்தான் மனதின் மூலம் ஒளி அல்லது சகாஷ் தர முடியும். இதற்காக முதலில் வீணான எண்ணங்களை சுத்தமான எண்ணங்களாக நீங்கள் மாற்றி அமைத்து விடுங்கள். பிறகு மாயை மூலமாக வருகின்ற பல்வேறு விதமான தடைகள் எல்லாம் ஈஸ்வரிய அன்பின் ஆதாரத்தினால் முடித்து விடுங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாருமில்லை என்ற பாடத்தின் மூலமாக ஒருமுகப்படுத்தும் சக்தி, அதாவது
ஏகாகிரதா சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.